வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன் வெல்த் கிரியேஷன். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா, பாரதி ஏர்டெல் கொடுத்துருந்தோம். பை வந்து 1580 அந்த ஜோன் வந்து 1600 வரலையுமே நமக்கு பை ஜோன் சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து மேலே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 1609 ரன்னிங் ஆகிட்டு ஒரு 24 பாயிண்ட்ஸ் சைடு மூலம் போயிட்டுருக்கு. இன்னுமே அதற்கான டார்கெட் இருக்குது. இப்போ நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்ஃபோ எட்ஜ் இந்த மூணுக்குமே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோன்னா, நிஃப்டியோட R1 R2 ரேஞ்ச் வந்து 24,296, 24,375. SNS2 23,889, 23,740. மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான சேஞ்சிங் நடந்திருக்கு. அதாவது ஒரு செல் ட்ரெண்டில் இருந்து ஒரு பையிங் எடுத்திருக்கு. ஸோ இந்த பையிங் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, டே செட் வேல்யூ படி பார்த்தோன்னா நமக்கு வந்து 24,600 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டே செட் வியூவில் இந்த ஜோன் வரலையும் காட்டுது. இன்கேஸ் வந்துட்டு நமக்கு 24,600 to 8 வந்து ஒரு செல்லிங் ஜோன் தான். இந்த ஜோனை பிரேக் ஆயிடுச்சு, மறுபடியும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை லைவில் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டியோட R1 R2 வந்து 52,571, 52,795. SNS2 50,804, 50,482. என்னோட டே லெவல் பார்த்தோம் அப்படின்னா, டே சார்ட்டில் வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு பையிங்க்கு தான் ரெடியாக இருக்குது. மேலே நம்மளோட ரெசன்ஸ் வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஜோனில் இருந்துட்டு. ஸோ அந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு புக்கிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லைவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கும் இன்ட்ராடேக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அடுத்த லெவல் வந்து 51,000 அந்த ஜோனில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா, சப்போஸ் கீழே வரல அப்படின்னா நமக்கு ரெசன்ஸ் ரேஞ்ச் வரலையும் வெயிட் பண்ணிட்டு தான் லைவில் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபோ எட்ஜ் சொல்லியிருந்தோம். இன்ஃபோ எட்ஜ் வந்துட்டு செல் பிலோ 8,790க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 8,630 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் செல் சொல்கிறோம் அப்படின்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு செல்லிங் வால்யூம் கேண்டில் தான் வந்து நல்லாவே மூவி கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் இருக்க லோவையுமே வந்து நமக்கு பிரேக் பண்ணி காட்டுட்டு எகைன் வந்து நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஜோனில் வந்துட்டு இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகாமல், அதாவது 8,900க்கு மேலே 8,997 காட்டுது ஹை. அந்த ஜோனுக்கு மேலே போகாமல் எகைன் வந்து 8,790க்கு கீழே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு செல்லிங்கான சான்சஸாக இருக்குது. இதனோட டே சார்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு செல்லிங் பொசிஷன் தான் இருக்குது. டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக மேலே ஏறிட்டே வந்துருக்கு. வந்துட்டு இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் கேண்டில்ஸ் நல்ல ஃபார்மேஷன் கொடுத்து சிஹெச்ஓ நடந்திருக்கு. அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸும் நடந்துட்டு எகைன் மேலே மூவ் ஆயிருக்கு. திரும்ப வந்து பார்த்தோன்னா எபோ லெவலில் நமக்கு க்ளோசிங் வைக்க முடியல. 2 டைம்ஸ் அட்டன் பண்ணியுமே மேலே எபோ லெவல் க்ளோசிங் வைக்க முடியல. நாளைக்கு வந்து அந்த ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சது அப்படின்னா அது பையிங்கான சான்சஸ் தான். இன்கேஸ் வந்து அந்த இடம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேம்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங்கான இண்டிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ மேலே போகணும்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ அது வரலையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி செல்லிங்க்குமே நம்ம வந்து அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங்கோட லோ பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு என்ட்ரிக்கான சான்சஸாக பார்க்கலாம். ஸோ லைவில் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.